விஜயோட ரசிகர் அவர் வந்து Facebookல ஒரு விஷயம் பதிவிட்டிருக்காரு. ஒருத்தர் சொல்லிட்டாருமா, பல பேர் சொல்லாம இருக்கிறாங்க. நீங்க வந்து சிவகார்த்திகேயன் வந்து நீங்க வந்து வாரிசுன்ற மாதிரி, கலையுலக வாரிசுன்ற மாதிரி நீங்க சொல்றது எங்களுக்கெல்லாம் ஏத்துக்க முடியல. அது பெரிய வழியா இருக்கு எங்களுக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடாப்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. என்னுடைய ரசிகர்லாம் நீங்க இனிமேல் இவரை பாருங்க, அது கொஞ்சம் ஒரு திமிர்த்தனமானது. அது நீங்க ஏன் சொல்றீங்க? அப்படி ஆயிடுது இல்ல. இப்போ நீங்க இங்க பேசும் பொருள் ஆயிடுது இல்ல. நீங்க அரசியலுக்கு போறீங்க சினிமா விட்டு, அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் அவரு பார்த்துப்பாரு, அது அவசியம் இல்லாதுல்ல. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு ஒரு கெரியர் இருக்குல்ல. ஜேசன் சஞ்சய் வந்து விஜய் அவருடைய இடத்துல வரணும்னு சொல்லிட்டு, சிவகார்த்திகேயன் எப்படி வருவாரு, ஜேசன் சஞ்சய் தான் வரணும் அங்க. அப்ப ஏற்கனவே ஒரு வேலாயுதம் படத்துலயும் அவர் வந்து ஒரு பாடல் காட்சியில நடிச்சிருக்க நீங்க பாத்துருக்கீங்க. விஜயோட ரசிகர் வந்து உண்மையான ரசிகர், அப்பாவி ரசிகர்கள். அவருடைய அதை ஃபுல்லா நான் படிச்சேன், ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சேன், 3 தடவை படிச்சேன். இது வந்து அவர் கேட்கறது வந்து நியாயம். அதே வாய்ப்பு வந்து சஞ்சய்க்கும் தேவைப்படலாம்ல. சஞ்சய் விரும்புகிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது நடிகராகிறதுக்கு. ஆனால் சஞ்சய்க்கும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க தந்தைன்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தளமிடக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை மறுத்தா, விஜயா இருந்தாலும் நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன், விஜய்க்கு ஒரு பொறாமை இருக்குன்னு அர்த்தம். பெத்த பையன் சார். அப்பனுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஏகப்பட்ட வர்க்க போராட்டமே நடந்துட்டு இருக்குது. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் எப்பவுமே வந்து பாசம்லாம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் சுயமா நிற்கட்டும், நான் ஏன் வாய்ப்பு தேடி தரணும்? நீங்க மட்டும் வந்து நடிகன் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், இப்படியெல்லாம் போவீங்க. அதே வந்து பெத்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, இயக்குனர் ஆகலாம், இயக்குனர் ஆகிட்டு நடிகராக ஆகலாம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்டால் ஒரு வேக்கண்ட் கூட இருக்குன்னு, அங்கே கூட வரலாம். அந்த சூப்பர் ஸ்டார் ஏன் நடக்காதுன்னு கேட்குறேன். இப்போ மாநாடு இந்த அக்டோபர்லயாவது நடக்குமா? இப்போ அக்டோபர் 27ன்றது விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த பவுன்சர்களை வச்சுக்கிட்டு பயணிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம சுட்டி காட்டணும். இப்போ அந்த பவுன்சர்லாம் இல்லாமல் தான் வந்து பெரியாருக்கு மரியாதை பண்ணதும் அதுதான். குறைஞ்சபட்சம் அவர் வந்து அவருடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் அவங்க கூட இணைஞ்சிருந்தா போதும். அதுக்கே முட்டுக்கட்டை போடுறாரு புசியானந்த். எதுவும் சொதப்பாம செய்யணும்னா வந்து பார்த்தீங்கன்னா புசியானதை மட்டுமே நம்பி இல்லாம ஒரு டீம் இருக்கணும்னு சொல்லலாம். ஆமா சார். முழுக்க இவர் எல்லாத்தையும் இவர் பார்த்துப்பாரு. ரசிகர் மன்றங்களை நடத்துற மாதிரி தான் அவர் நடத்திட்டு இருக்காரு அரசியல் கட்சியை. விஜய் அவர்களுக்கும் இது வந்து ஒரு புதிய அனுபவம். இங்க அறிவும் பணமும் இருந்தாலும் கூட அனுபவம் தேவை. அனுபவம் வாய்ந்தவங்களை கூட வச்சுக்கணும், அல்லது அனுபவங்களை வந்து கேட்டு பெறணும். இல்ல எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு செஞ்சாங்கன்னா சிக்கல்ல மாட்டுவாங்க. விஜய் அவர்கள் இன்னும் யாரையுமே வந்து அறிவிக்கவே இல்லை. அது இன்னைக்கு தான் தேதி அறிவிச்சிருக்காங்க. இப்போ இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இருக்குல்ல. அதனால் வந்து அடுத்த கட்டமாக வந்து அவங்க வந்து அந்த வேலைகள் செய்வாங்க. இன்விடேஷன், அது குழு அமைக்கலாம், மேற்பார்வையிடுறதுக்கு, இல்லை அழைப்புதல் கொடுக்கறதுக்கு, இல்லை யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க, இதெல்லாம் இனி வரைக்கும். அதனால தான் அவகாசம் இல்லை. 23 ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்டயே எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டா அங்கே என்னன்னு கேட்டால் ஆடு மாடுகளை மேய்க்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா அவர் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். நன்றிமா. சேகு வேறான்னு சொன்னீங்க இல்லையா, நன்றி. ஏன் உங்களை அந்த பேரு சொல்லி கூப்பிடக்கூடாது, ஏன் சொல்றீங்க? அவருக்கு வேற பேர் இல்லையான்னு வேற கேட்குறாங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு அடைமொழி வச்சுக்கிறாங்க. எனக்கு பிடிச்ச அடைமொழி வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே சார், லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக் நவ. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரியுமா சார், இந்த கேள்வி இப்போ மாநாடு அப்படின்னு பேசி இப்போ கடைசியாக வந்து விஜய் அவர்கள் மாநாடு டேட் வந்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர்லேருந்து இப்போ திருப்பி அக்டோபருக்கு போயிருக்கு. இப்போ மாநாடு இந்த அக்டோபர்லையாவது நடக்குமா? ஏன்னா இடம் கிடைக்கிறது கஷ்டமாகி இப்போ இடம் கிடைச்சிடுச்சு, இப்போ டேட்டும் அறிவிச்சிருக்காங்க. அவரும் பெரியார் திடலில் இறங்கி ஃபர்ஸ்ட் அவரு அந்த கட்சி தலைவராக அவர் பிரவேசம் பண்ணியிருக்காரு. இப்போ எப்படி சார் இருக்கும்? இது வந்து இந்த மாதம் செப்டம்பர் 23 வந்து ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டது. 33 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனைகள் வந்து சரி பண்ணுறதுக்கு, நிபந்தனைகள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அவகாசம் வேணுன்ற மாதிரி அவங்க கட்சி கருதி இருக்குது. அப்போ கூடுதலாக நமக்கு இந்த தேதியில் சரியாக வராது அப்படின்னும் போது இப்போது 1 மாத காலம் தேவைப்படும் அப்படின்றதுனால இப்போ அக்டோபர் 27 கேட்டிருக்காங்க. கொடுத்ததுனால தான் இவங்க அறிவிக்கிறாங்க. இப்போது 23 கொடுத்தாச்சு, செப்டம்பர் 23 கொடுத்தாச்சு. அந்த நிபந்தனைகள் வந்து போதிய அவகாசம் தேவைன்னும் போது இவங்க அந்த தேதியை மாற்றி கேட்கும் போது இப்போ மாற்றி வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ கேட்பீங்க,
ஏற்கனவே வந்து 23 கொடுத்தபோது அந்த ஃபோட்டோலாம் வெளியிட்டாங்களே, புஷி ஆனந்த் நின்று ஃபோட்டோலாம் வெளியிட்டாருன்னா அதெல்லாம் அவசியமற்ற நடவடிக்கை. எல்லா கட்சியும் ஒரு மாநாடு நடத்தும் போது ஒரு அனுமதி கொடுத்து ஃபோட்டோலாம் எடுக்கிற அந்த பழக்கம்லாம் கிடையாது. அது வந்து புஷி ஆனந்த் புதுசாக செஞ்சார். அது புதுசா வந்ததுனால புதுசா அதுதான் இதெல்லாம் அனுபவம் இல்லாமல் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊடகங்களில் நம்ம வந்து விமர்சனம் பண்ணும்போது இப்போ புரியுதுங்களா, விமர்சனன்றது தேவைன்றது. அதனால் வந்து அது வந்து அதை பின்பற்றினாங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்து சரியான முறையில் ஏற்கனவே எல்லா கட்சிகளும் எப்படி மாநாடுக்கான தேதியை வாங்குறாங்களோ அந்த மாதிரி தேதியை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அக்டோபர் 27ன்றது விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த பவுன்சர்களை வச்சுக்கிட்டு பயணிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம சுட்டி காட்டணும். இப்போ அந்த பவுன்சர்லாம் இல்லாமல் தான் வந்து பெரியார் திடலில் போய் வந்து அந்த மரியாதை பெரியாருக்கு மரியாதை பண்ணதும் அதுதான். அதுதாண்டி அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னால் விஜய் அவர்கள் வெளியில் வரணுன்றதை நம்ம தான் பேசணும். சரிங்களா, நம்ம தான் இல்லை, நான் தான் பேசினேன். சரிங்களா, அதுக்காக வந்து விஜய் ரசிகர்கள் அல்லது விஜய் தொண்டர்கள் வந்து கோவப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த கோவத்தை பற்றிலாம் நான் ஒரு பொருட்டாகவே நான் மதிக்கலை. ஆனால் ஒரு தவறு நடக்கும்போது அதாவது அந்த குறிப்பிட்ட ஒரு கட்சியை அல்லது ஒரு தலைவரை வந்து நேசிக்கக்கூடியவங்க, ஆதரவு தரக்கூடியவங்க, அது யாராக நானாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் தவறு நடக்கும்போது சுட்டி காட்டணும். அதைத்தான் நான் செய்கிறேன், இன்னும் சுட்டி காட்டுவேன். எனக்கு போய் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ற அந்த ஆர்வம்லாம் எனக்கு எந்த நடிகரோட இது வரைக்கும் எனக்கு அந்த ஆர்வம் இருந்ததே கிடையாது. அவங்க தேடி போகணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. அதனால தான் நான் ஏற்கனவே நான் சொன்னேன், உங்களுக்கு எந்த தலைவராக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியில் எனக்கு அழைப்பு கொடுத்த போதும் நான் அதை தவிர்த்துட்டேன். அது சீமான் அவர்களாக கூட இருக்கட்டும், சந்திக்கணும்னு சொல்லி ஒரு தரப்பில் வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஆனால் நான் அதை தவிர்த்துட்டேன், எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போது ஏதாவது நான் சந்தித்து உங்ககிட்ட நான் ஏதாவது உதவி கேட்கணுமா, இல்லை ஏதாவது நான் உங்ககிட்ட வாங்கணுமா, அப்படி ஒன்றும் கிடையாது. மரியாதை நிமித்தம் சந்திக்கணும்னா எப்பயாவது ஏதாவது ஒரு விழாவில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும்போது சந்திச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்களும் அதே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். விஜய் போய் நான் சந்தித்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் அவர் வந்து அவருடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் அவங்க கூட இணைஞ்சிருந்தா போதும். அதுக்கே முட்டுக்கட்டை போடுறாரு புஷி ஆனந்த். அதையும் நம்ம சுட்டி காட்டுறோம். அதனால் எனக்கு என்னுடைய பாதையில் எனக்கு ப்ரைவசி வேணும். சரிங்களா, அதை எனக்கு சுதந்திரமாக நான் நான் கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறேன். சரிங்களா, எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனால் விஜய் அரசியலை நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளைக்கும் ஆதரிப்பேன். ஆனால் தவறுனா ரொம்ப வெளிப்படையாக பகிரங்கமாக நான் பிரதிபலிப்பேன். அதில் இவங்க கோச்சிக்கிறாங்க, அவங்க கோச்சிக்கிறாங்க, இவர் இப்படி நினச்சிப்பாரு, அவர் அப்படி நினச்சிப்பாரு, இவர்கிட்ட பணம் வாங்கிட்டார், அவர்கிட்ட பணம் வாங்கிட்டார், இங்கே பணம் வாங்கிட்டார், அங்கே பணம், என்னை விலை கொடுத்து வாங்குறதுக்கு இன்னும் பிறக்கவே இல்லை யாருமே. விஜய் உட்பட சொல்கிறேன், விஜயை சேர்த்தே சொல்கிறேன். எல்லாரும் யாருக்கெல்லாம் நீங்கள் இவங்க என்னை பார்த்தீங்கன்னா விலை போயிட்டோன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன். என்ன விலை இல்லை இப்படி ஒரு விமர்சனம் சொல்லப்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் நேற்று விஜய் ஆதரிச்சார், இன்றைக்கி எதிர்க்கிறாரு, போன வாரம் ஆதரிச்சார், இந்த வாரம் எதிர்க்கிறாரு, இவர் பார்த்தீங்கன்னா தன்னிலை விளக்கம் தேவை, இந்த தன்னிலை விளக்கம் கொடுக்கணும். அதுதான் பெரிய தவறாயிடுது. இங்கே தன்னிலை விளக்கம் கொடுக்காம கடந்து போகிறதுனால தான் அங்கே பார்த்தா அந்த பேசும் பொருள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவர் மீது ஒரு குற்றம் சுமத்துனா தன்னிலை விளக்கம் கண்டிப்பாக தேவை. அதுக்கு பிறகு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு அது விளக்கம் தரணும், அது இல்லைன்னு மறுக்கணும். ஆனால் மறுக்காமல் நம்ம கடந்து போகும்போது தான் அது எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டு வலிமை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் வலிமை பெறும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன் கேட்டேன்னா, இந்த விஷயத்தில் போட்டுக்கிட்டா விஜய் அவர்களுடைய நடவடிக்கை சரியான நடவடிக்கைன்னா அதை நம்ம ஆதரிப்போம். தவறு இருக்குன்னா அதை நம்ம சுட்டி காட்டணும். அதுதான் உண்மையான விசுவாசன்றது. அதுதான் சரி சார். இப்போ இந்த மாநாடு பற்றி கேட்டேன் நான். மாநாடு நடக்கும்போது அதுக்கான வேலைகள் அக்டோபர் 27 அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான வேலைகளை செய்வாங்க. எதுவும் சொதப்பாமல் செய்யணும்னா பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தை மட்டுமே நம்பி இல்லாமல் ஒரு டீம் இருக்கணும்னு சொல்றாரு. விஜய் அவர்களை சுற்றி ஒரு டீம், ஒரு குழு இருக்கணும். முழுக்க இவர் எல்லாத்தையும் இவர் பார்த்துப்பாரு அப்படின்னு புஷி ஆனந்த் கிட்ட விட்டுட்டு, புஷி ஆனந்தும் இருக்கட்டும், ஆனால் அவர் மட்டுமே நம்பி ஒரு மாநாடு நடத்தும். ஏன்னா அவருக்கு போதிய அனுபவம். திமுக மாநாடு இல்ல பல கட்சிகள் மாநாடு நடத்தும் போது அந்த மாநாடுல கூட இருக்கிறவங்க இல்ல பேச்சாளர்கள்னு இருப்பாங்க, இல்ல அவங்க செயற்குழு தலைவர்கள்னு இருப்பாங்க, பொதுச் செயலாளர், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் பொசிஷன், அவங்க நிர்வாக குழு தலைவர் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் இன்னும் யாரையுமே அறிவிக்கவே இல்லை. அது இன்டர்னலா இருக்கும். அதை பகிரங்கப்படுத்தணுன்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டு. மற்ற கட்சிகள் ஒரு மாநாட்டு குழு அறிவிப்பாங்க.
அந்த குழுக்கு தலைவர் ஒருத்தர் இருப்பார், அந்த மாநாட்டு இன்விடேஷன்லயே வந்து அதெல்லாம் வரும். நிகழ்ச்சி நிரல்னே இருக்கும். ஆமாம், அதெல்லாம் வரும். இனிமேல் இப்போ இன்றைக்கி தான் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இருக்குல்ல. அதனால் வந்து அடுத்த கட்டமாக வந்து அவங்க வந்து அந்த வேலைகள் செய்வாங்க. இன்விடேஷன் அது குழு அமைக்கலாம், மேற்பார்வையிடறதுக்கு இல்லை அழைப்புதல் கொடுக்கறதுக்கு இல்லை யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க இதெல்லாம் இனி வரும். அதனால தான் அவகாசம் இல்லை. 23 செப்டம்பர் 23 ரொம்ப குறுகிய காலம் இருந்தனால முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு பக்கம் வந்து மாநாட்டு பணிகள் பார்க்குறதுக்கு ஒருத்தர், ஒரு பக்கம் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணுறது ஒருத்தர், மாநாட்டு நிகழ்ச்சி நேரங்களை தொகுத்து வழங்குறதுக்கு ஒருத்தர், இப்படியான குழுக்கள்லாம் அமைக்கப்படும். எனக்கு தெரிஞ்சு சிறப்பாக செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்டயே எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டா அங்கே என்னன்னு கேட்டால் ஆடு மாடுகளை மேய்க்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். புஷியானந்த் கிட்ட கொடுத்தா கிட்டத்தட்ட புஷியானந்த் இப்போ வந்து அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறார். ரசிகர் மன்றங்களை நடத்துகிற மாதிரி தான் அவர் நடத்திட்டு இருக்கிறாரு அரசியல் கட்சியை. அதை தான் இப்போ நம்ம சுட்டி காட்டுறோம். சரிங்களா? விஜய் அவர்களுக்கும் இது வந்து ஒரு புதிய அனுபவம். சரிங்களா? அப்போது இங்கே அறிவும் பணமும் இருந்தாலும் கூட அனுபவம் தேவை. அனுபவம் வாய்ந்தவங்கள கூட வச்சுக்கணும், அல்லது அனுபவங்களை வந்து கேட்டு பெறணும். இல்லை எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு செஞ்சாங்கன்னா சிக்கலில் மாட்டுவாங்க. ஏற்கனவே அப்படி தான் வந்து புஷியானந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் அணுகுமுறையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் மன்றத்தை நடத்துகிற மாதிரி தான் இருந்தது. அதை நம்ம சுட்டி காட்டின பிறகு தான் இப்போ கொஞ்சம் மாறி வருது. பார்ப்போம். நம்ம ஆனால் எதையுமே நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. சார், இப்போ இந்த மாநாடு ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயம், விஜயோட ரசிகர் அவர் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் பதிவிட்டிருக்காரு. பார்த்தேன், நான் கூட பார்த்தேன். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அவர் வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாருமா, பல பேர் சொல்லாமல் இருக்கிறாங்க. பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் வந்து சொல்லாமல். அப்படி இருந்துமே வந்து சிவகார்த்திகேயன் அவரை தான் வந்து நெக்ஸ்ட் ஒரு என்னோட பொசிஷனுக்கு நீங்க தான் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதை மக்கள் ஏத்துக்கலையே, ட்ரோல் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு சினிமா என்ற அந்த தொழிலை விட்டுட்டு இவர் இல்லை சினிமான்ற கலையை விட்டுட்டு இவர் அரசியலுக்கு வராரு. அப்போ அந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் ஆகிடுது. அவருடைய இடம் வேக்கண்ட் ஆகுது. சரிங்களா? அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அந்த படத்தில் சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். அவர் சொல்லலை, அதை நேரடியாக சொல்ல. படத்தில் பேசக்கூடியது எல்லாமே வந்து நடிப்புக்காக எல்லாமே. ஆனால் அதை வெளியில் வந்து அறிவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு போயிட்டார் சினிமா விட்டு. அப்போ வந்து கேட்டால் பாக்கியராஜை வந்து கேட்டால் என்னுடைய கலை உலக வாரிசுன்னு அறிவிக்கிறார். ஆமாம் சார். சரிங்களா? பாக்கியராஜ் கலை உலக வாரிசுன்னு அறிவிக்கிறாரு. பாக்கியராஜும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு. ஆனால் மக்கள் ஏற்றுக்கவே இல்லை. நாங்களும் கேள்விப்பட்டோம் சார். மக்கள் ஏற்றுக்கவே இல்லை. அந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து என்ன சொன்னால் முற்றிலுமாக வந்து 0% ஆயிடுது. அக்செப்ட் பண்ணல. அப்போது ஒரு கலையுலக வாரிசுன்னு சொல்கிறாரு. அந்த கலையுலக வாரிசான்னு கேட்டால் கொஞ்சம் காலம் செயல்படுறாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா சினிமாவிலையும் அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா இல்லாமல் போயிடுது. சரிங்களா? ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா அறிவிக்கப்பட்டது தான். அதை மாற்றவே எம்ஜிஆர் வந்து கலையுலக வாரிசு யாருன்னா வந்து பாக்கியராஜ் தான். ஆனால் அப்படிப்பட்டவரே நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கிட்டாங்கன்றது ஒரு வேறு விஷயம் அது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு மனிதரே எம்ஜிஆருடைய கலையுலக வாரிசையே நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கிறாங்கன்னா பார்த்துங்க. அப்படி என்ன பெரிய குற்றம்னு தெரியல எனக்கு. நடிகர் சங்கத்தை பற்றி அவர் வந்து அதாவது கேட்டால் வந்து மீடியாவில் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சு தான் வந்து ஒரு பைலாவை காட்டி தான் நீக்கியிருக்கிறாங்க. நடிகர் சங்கத்தை விட்டு நீக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குற்றம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து அதாவது எம்ஜிஆருடைய கலையுலக வாரிசுக்கே நிலைமை அப்படி இருக்குது. நடிகர் சங்கராஜ் அவர்கள் எதுவும் எதிர்த்து பேசலையா? அதை பற்றி அறிக்கை எதுவும் இல்லை. இனிமேல் அவர்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் என்னன்ட்டு. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வந்து நீக்கிறத கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலம் 3 மாத காலம் கூட சொல்லலாம். ஆனால் ஒரு முற்றிலுமாக நீக்கிற அளவுக்கு பெரிய குற்றமான்றது எனக்கு தெரியல. ஒன்று இது நம்ம அப்படியே வேறு ட்ராக்கில் போயிடுது. அப்போது இது மாதிரியான சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு படத்துக்காக பேசின வசனங்கள் வந்து கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயனை மையப்படுத்தி சிவகார்த்திகேயன் பேச வசனங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து கலையுலக வாரிசாக வந்து சிவகார்த்திகேயனை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. சில பேர் உருட்டுறான். இந்த சினிமா உருட்டுறான்ல வழக்கமாக அந்த அப்புறம் அந்தனை இன்னும் சில பேர் வந்து இல்லை ஆமான்ற மாதிரி உருட்டின்னு இருக்கிறானுங்க. சரிங்களா? 2 தரப்பும் உருட்டுறான். இப்படி ஒரு துண்டு அப்படி ஒரு துண்டு அவன் வழக்கமாக செய்கிற மாதிரி. ஆனால் நான் அந்த ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது அந்த ஒரு ரசிகர் வந்து கேட்குறது ஒரு நியாயம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னென்னா நாங்கள் இவ்வளோ காலம் உங்களோட ரசிகராக நாங்கள் இருந்தோம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாவுக்கு போகிறத பற்றி இல்லை, சினிமா விட்டுட்டு நீங்கள் அரசியலுக்கு போகிறத பற்றி இல்லை. ஆனால் நீங்கள் வந்து சிவகார்த்திகேயனை வந்து நீங்கள் வந்து வாரிசுன்ற மாதிரி கலையுலக வாரிசுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எங்களுக்கெல்லாம் ஏற்றுக்க முடியல. அது பெரிய வழியாக இருக்குது எங்களுக்கு. அதை விட நீங்கள் வந்து ஜேசன் சஞ்சய் அதாவது விஜயோட மகன்
அவர் வந்து சினிமாவுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கலாம். அவர்தான் சினிமால ஆல்ரெடி இப்ப டைரக்ட் பண்ண போறாரே சார், லைகா பண்றாரு ப்ரொடக்ஷன்ஸ்ல. இல்லம்மா, அவர் டைரக்ட் பண்றாரு. அந்த பண்ண பிறகு டீமே பெரிய டீம் சார். இல்லம்மா, நான் என்ன சொன்னேன், இது எல்லாமே தகவல் தான். அவர் பண்றாரு, அது வேற விஷயம். அவர் சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சினிமா, நீங்க டைரக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் வேற, டைரக்டர் வேற, துறை வெவ்வேறு துறை தானே. நீங்க வந்து நடிகர்ன்ற இடத்த விட்டுட்டு நீங்க வந்து அரசியல்வாதியா நீங்க போறீங்க. ஆனால் உங்களுடைய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணணுன்ட்டு நாங்க விரும்புகிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு ரசிகராக, ஒரு அப்பாவி ரசிகராக அவர் சொல்கிறாரு. இன்னும் அது மாதிரி நிறைய அப்பாவிகள் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அது எல்லாரும் அவங்கவுங்க முடிவு பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஜேசன் சஞ்சய் முடிவு பண்ணணும், விஜய் முடிவு பண்ணணும். அது வந்து அவங்களுடைய அவங்களுடைய ப்ரைவேட் இல்லை, அது முழுக்க முழுக்க ஒரு பர்சனல் விஷயம். எந்த துறையில் பண்ணணும். ஆனால் ஒரு ரசிகர் வந்து இப்படி விரும்புகிறாரு. இது ஏறக்குறைய எல்லா ரசிகர்களும் கூட இப்படி விரும்பலாம். ஏன்னா வந்து ஜேசன் சஞ்சய் வந்து விஜயோடைய இடத்துல வரணும்னு சொல்லிட்டு, சிவகார்த்திகேயன் எப்படி வருவார், ஜேசன் சஞ்சய் தான் வரணும் அங்கே. அப்போ ஏற்கனவே ஒரு வேலாயுதம் படத்துலேயும் அவர் வந்து ஒரு பாடல் காட்சியில் நடிச்சிருக்க நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால் ஒரு நடிப்புக்குள்ள வந்து கேட்டால் நீங்கள் வெறும் திறமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனராக இருக்கிறாருன்னா நிச்சயமாக நடிக்க தெரிஞ்சால் தான் இயக்குனர் ஆக முடியும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நடிக்க வைக்கணும்ல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே அவர் நடிக்க தெரிஞ்சிருக்கலாம். அது வந்து வெளியில் வந்தால் தான் தெரியும், ஒரு படத்தில் நடித்தா தான் நமக்கு தெரியும். அதே சமயத்தில் வாரிசு நடிகர்கள் நிறைய பேர் சோட போயிட்டாங்க, அவங்களாம் வந்து ஜெயிக்கலை அப்படின்ற ஒரு நிறைய இருக்கு. ஆனால் நம்ம வந்து தோத்தவங்க லிஸ்டே இருக்கு சார். லிஸ்ட் இருக்கட்டும். அப்படி பார்த்தா வந்து அரசியலில் கூட தோத்தவங்க நிறைய பேர். அடுத்த ஜெனரேஷன் எங்க சார் வாரிசு நடிகர்கள்? இப்போ நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. சிரஞ்சீவி சார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி விட்டு நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில சொல்லுங்க சார். இல்லை நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. கார்த்திக் முத்துராமன் எவ்வளவு படத்தில் நடிச்சிருக்காரு? கார்த்திக் அதான் சார் சொல்றேன். கார்த்திக் அவர்கள் பையன்ல இருந்து நம்ம எடுத்துப்போமே, கார்த்திக் அவர்கள், பிரபு அவர்கள், இதுதான் உங்ககிட்ட இருக்க கோளாறு. உங்ககிட்ட இருக்க கோளாறுன்னு கேட்டா தோத்தவனே பிடிச்சின்னு தொங்க வேண்டியது இல்ல சார். இப்ப நீங்க சொன்னீங்கன்றதுனால நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கல. ஜெயிக்கிறவங்கள உதாரணம் எடுங்கன்ற நான் ரெண்டு பேரும் தமிழ் இண்டஸ்ட்ரியில நீங்க தான் நம்ம பேசிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் நானும் சொல்றேன். முத்துராமன் பையன் தானே வந்து கார்த்திக், சிவாஜி அவர்கள் பையன் தானே பிரபு. அதுதான் நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்றது அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க தான் சார். நான் என்ன கேட்கறேன்னா அதுதான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தோத்தவங்கள தான் பிடிச்சுன்னு தொங்குறீங்க, ஜெயிச்சவங்கள உதாரணம் எடுத்துங்க. அதுதான் உங்களை நீங்க இந்த இடத்துல விடணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியலை நீங்க எடுத்துங்க. அரசியல்லையும் நிறைய பேர் தோத்துருக்குறாங்க. அப்போ விஜய் எப்படி போறாரு? விஜய்க்கு ஒரு நியாயம், சஞ்சய்க்கு ஒரு நியாயம். என்னம்மா நீங்கள் சொல்கிறது? அரசியலில் தோற்றவங்களா இருக்கிறாங்கல்ல, அப்போ விஜய் எப்படி நம்பிக்கையாக போகிறாரு? நடிகர்களில் அரசியலுக்கு வந்து தோற்றவங்க இருக்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் எம்ஜிஆர் உதாரணம் எடுத்துக்கிட்டு விஜயகாந்த் உதாரணம் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்கல்ல, அப்போ சஞ்சய் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்துராமன் மகனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி மகனையும் உதாரணம் எடுத்துகிட்டு போகக்கூடாது? கண்டிப்பாக சார், இந்த பாயிண்ட் வேலிடு தான். மீண்டும் கூட நான் சொல்கிறேன், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஜெயிச்சவங்களை வந்து தோற்றவங்களுடைய அனுபவங்களை எடுத்துங்க, ஆனால் ஜெயிச்சவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிகாட்டியாக எடுத்துங்க. இப்படி தான் அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். சும்மா தோற்று போனோடனே நம்மனா வீட்டு மூளையில் முடங்கி வச்சுருவாங்க, நம்ம முடைக்கிறானுங்க. அதெல்லாம் அந்த அந்த ரசிகர், விஜயோட ரசிகர் வந்து உண்மையான ரசிகர், அப்பாவி ரசிகர்கள். அவருடைய அதை ஃபுல்லாக நான் படித்தேன், ஒரு தடவைக்கு 2 தடவை படித்தேன், 3 தடவை படித்தேன். இது வந்து அவர் கேட்குறது வந்து நியாயம். நீங்கள் போகிறதான் போகிறீங்க, சும்மா போனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, என்னுடைய ரசிகர்லாம் நீங்கள் இனிமேல் இவரை பாருங்க, அது கொஞ்சம் ஒரு திமிர்த்தனமானது. அது நீங்க ஏன் சொல்றீங்க? அப்படி ஆயிடுது இல்லை. இப்போ நீங்கள் இங்கே பேசும் பொருள் ஆயிடுது இல்லை. நீங்கள் சினிமாவுக்காக ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு கனெக்டிவிட்டிக்காக அல்லது வந்து பார்ட் 2 எடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக கூட நீங்கள் சொல்லப்படலாம். சினிமாவில் தான் சொல்லப்படுது, நிஜத்தில் சொல்லப்படலை. ஆனாலும் ரசிகர்கள் வந்து அப்படி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படிதான் சார் எடுத்து ட்ரோல் அப்படிதான் ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, அதுதான் உருட்டிட்டு இருக்காங்க. இது அவசியம் இல்லாதது இல்லை. நீங்கள் அரசியலுக்கு போகிறீங்க, சினிமா விட்டு போகிறீங்க, அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அவர் பார்த்துப்பாரு, அது அவசியம் இல்லாதுல்ல. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஒரு கெரியர் இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இங்கே பாருங்க, நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். இது சொன்னால் உடனே எஸ்எஸ்சி கிட்ட காசு வாங்கிட்டான்னு வானுங்க. இவனுக்கு எல்லாம் நம்மக்கிட்ட பெரிய கோளாறு. எஸ்எஸ்சி தான் வந்து வாய்ப்புகளை வந்து உருவாக்கி நடிக்கவும் வைக்கிறாரு, பயிற்சியும் கொடுக்குறாரு. விஜய்ன்ற ஒரு என்ன சொன்ன ஒரு மாபெரும் ஒரு ஆதர்ச நாயகன் உருவாகிறதுக்கு அடித்தளமிட்டவர் எஸ்எஸ்சி. அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். கரெக்ட், விஜய் மறுக்க மாட்டார். அதுக்கு பிறகு அவர் நிற்கிறதுக்காக போராடி அவர் நிற்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து அதே வாய்ப்பு வந்து சஞ்சய்க்கும் தேவைப்படலாம்ல. சஞ்சய் விரும்புகிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது நடிகராகிறதுக்கு. ஆனால் சஞ்சய்க்கும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க தந்தைன்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தளமிடக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை மறுத்தா, விஜயாக இருந்தாலும் நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன், விஜய்க்கு ஒரு பொறாமை இருக்குன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாம், சரியா இருக்குமா? இல்லை அடிக்கடி வருமானு தெரில, சரி அப்படி இருக்கட்டும்.
விஜய்க்கும் கூட ஒரு பொறாமை இருக்கணும். இப்போ எஸ்ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசு இருக்குது, தன் மகனை வந்து ஒரு பெரிய ஸ்டாராக உருவாக்கணுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு மனம் இருந்ததுன்னா நீங்கள் அடித்தளமிடுறதுக்கு இருங்க, நீங்கள் நான் மறந்துடப்போ அடித்தளமிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் மறுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமை இருக்குன்னு தான் பொருள். சார் பெத்த பையன் சார் அவர். பெத்த பையன் இங்கே அப்பனுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஏகப்பட்ட வர்க்க போராட்டமே நடந்துட்டு இருக்குது. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் எப்போவுமே வந்து பாசம்லாம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் சுயமாக நிற்கட்டும், நான் ஏன் வாய்ப்பு தேடி தரணும், அப்படிப்பட்ட அப்பாலாம் இருக்கிறாங்க. இல்லை அப்பா வந்து சொல்லுவான் நீ இதில் போகணுவான், அவன் அதில் போக மாட்டான். பொதுவாக சொல்கிறேன், இந்த லைனில் போகணுவான், நான் அந்த லைனில் போகணும், நான் இந்த லைனில் தான் போகணும். சரி போய்க்க போ, அப்போ உனக்கு எந்த உதவியும் என்னால் செய்ய முடியாது அப்படியும் சொல்லலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. நான் சொல்கிறது என்னென்னா, எஸ்ஏசிக்கு ஒரு கனவு இருந்தது, தன் மகன் வந்து பெரிய ஸ்டாராக வரணும்னு சொல்லிட்டு. விஜய்க்கு எந்த மாதிரி கனவுன்னு நமக்கு தெரியாது, தெரியாமல் நம்ம பேச முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு வாய்ப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இடத்த விட்டுட்டு காலியாக கூட விட்டுட்டு போங்க, அதில் வந்து அவர் விருப்பப்பட்டால் வரட்டும், விருப்பப்படலாம் வராமல் கூட போட்டோம். ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தர் திணிச்சிட்டு போகிறீங்கல்ல, அதுதான் சிக்கல். நான் சொல்கிறேன், சிவகார்த்திகேயனை கொண்டு வந்து நீங்கள் திணிக்கிறீங்கல்ல ஒரு இடத்துல, அது வேண்டாத வேலைன்ற. நான் நீங்கள் முடிச்சிட்டீங்க அந்த கெரியரை, அடுத்த கெரியர் நிற்கணும். நீங்கள் மட்டும் வந்து நடிகன் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், இப்படிலாம் போவீங்க. அதே வந்து பெத்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, இயக்குனர் ஆகலாம், இயக்குனர் ஆகிட்டு நடிகராக ஆகலாம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்டால் ஒரு வேக்கண்ட் கூட இருக்குன்னு சில அங்கே கூட வரலாம். அந்த சூப்பர் ஸ்டார் ஏன் நடக்காதுன்னு கேட்குறேன் நான். அது விஜய் வரும்போது ரஜினி அப்பவும் சூப்பர் ஸ்டார் தான் ரஜினி. இப்போ அந்த சூப்பர் ஸ்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்கல்ல, அவ்வளோ உயரத்தில் நிற்கிறீங்கல்ல. அப்போ அந்த உயரத்தில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உயரமான இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் தூயின் போய் அந்த உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன், அது தப்புன்னு சொல்லலாம். விஜய் பண்ணாலும் தப்பு. அப்போ அந்த அப்பாவி ரசிகர் வந்து அவருடைய வேண்டுகோள் சரியானது, நியாயமானது.